அலைப்பாயும் கடலோரம் அழகான வெண்ணிலா விண்மீன்கள் முடிசூட காட்சி தரும் வேளாங்கண்ணி தாயம்மா. உலகால வந்தவரை தன் கருவினிலே சுமந்தவளா நிகரில்லா நிம்மதி தந்திடுமே வேளாங்கண்ணி சன்னதி. மாதாவின் அருளாலே வாழும் உலகம், மாதாவின் அருளாலே வாழும் உலகம். வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும், மாதாவின் அருளாலே வாழும் உலகம். வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும். மனமுருகி கேட்பவர்க்கு குழந்தை பிறக்கும், மனமுருகி கேட்பவர்க்கு குழந்தை பிறக்கும். திருக்கோவில் வாசலை போல் உள்ளம் திறக்கும், திருக்கோவில் வாசலை போல் உள்ளம் திறக்கும். மாதாவின் அருளாலே வாழும் உலகம். வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும். முகையூர் மற்றும் பழவேற்காட்டில் மகிமை மாதா நீர்தானே. பூண்டி நகரில் புதுமை மாதா புகழை கேட்டு வந்தேனே. இரு கைகள் கூப்பி நின்றேனே, என் மனதை அங்கு தந்தேனே. மாதாவின் அருளாலே வாழும் உலகம். வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும். அபாயம் எல்லாம் நீங்கும் அன்னை சகாயமாதா லீலையிலே, அபாயம் எல்லாம் நீங்கும் அன்னை சகாயமாதா லீலையிலே. அபாயம் எல்லாம் நீங்கும் அன்னை சகாயமாதா லீலையிலே. அழகாய் அன்னை கோவில் கொண்டால் சென்னை பிராட்வே சாலையிலே. நாம் வணங்கும் அந்த வேலையிலே அம்மா வருவாங்க ரோஜா மாலையிலே. மாதாவின் அருளாலே வாழும் உலகம். வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும்.
மாதா என்றும் சிறந்தவளாம் கொடியாய் வானில் பறந்து அன்னை கோடி மக்களை காப்பவளா மக்கள் குறையை அன்னை தீர்ப்பவளா மாதாவின் அருளாலே வாழும் உலகம் வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும் மனமுருகி கேட்பவர்க்கு குழந்தை பிறக்கும் மனமுருகி கேட்பவர்க்கு குழந்தை பிறக்கும் திருக்கோவில் வாசலை போல் உள்ளம் பிறக்கும் மாதாவின் அருளால் வாழும் உலகம் வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும் மாதாவின் அருளால் வாழும் உலகம் வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும் மனமுருகி கேட்பவர்க்கு குழந்தை பிறக்கும் திருக்கோவில் வாசலை போல் உள்ளம் திறக்கும் மாதாவின் அருளால் வாழும் உலகம் வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும் மாதாவின் அருளால் வாழும் உலகம் வேலை நகர் தேடி வந்தால் தீமை விலகும். நன்றி நன்றி. என்னுடைய பையன் போன வருஷம் பிறந்தான். இங்கேருந்து அங்கேருந்து வேண்டிட்டு வந்த பையன் பிறக்கணுன்னு கரெக்டாக இங்கேருந்து ஃபோன் வருது. இந்த அம்மாவுக்கு ஒரு சக்தி இருக்குது என்பதை தெரிவித்துக்கொண்டு அப்பா தான் கூட வந்தார். சரியான மழை. ஹாஸ்பிட்டலில் அந்நேரத்துக்கு கச்சேரி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்பா பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனார். இன்றைக்கி அவர் ஜாலியாக இருக்கிறார் வீட்டில்.